இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தென்காசி மாவட்டம் இலத்தூர் பகுதியை சேர்ந்தவர் லட்சுமணன். இவருடைய வீட்டில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று பராமரிப்பு பணி மேற்கொண்ட போது அவருடைய வீட்டில் இருந்த கழிவுநீர் தேக்க தொட்டியில் மனித எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக இலத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து எலும்புக்கூடாக மீட்கப்பட்ட அந்த நபர் யார், அவரை கொலை செய்து கழிவுநீர் தேக்க தொட்டியில் போட்டது யார், மேலும் இலத்தூர் பகுதியில் அதிக நாட்கள் காணாமல் போன நபர்கள் யாரேனும் உள்ளார்களா என்பது குறித்து விசாரணை நடத்தினர். இலத்தூர் பகுதியை சேர்ந்த மது என்கிற மாடசாமி எனும் கல்லூரி மாணவர் கடந்த 7 மாதங்களுக்கு முன்பு காணாமல் போயிருந்ததும் அது தொடர்பான வழக்கு இலத்தூர் காவல் நிலையத்திலும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்ததும் தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து அந்த கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டில் இருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏவையும் காணாமல் போன கல்லூரி மாணவரான மதுவின் உறவினர்களிடமிருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏவையும் சோதனை செய்தபோது இரண்டும் ஒத்துப்போனது. அதனைத் தொடர்ந்து மது எப்படி கொலை செய்யப்பட்டார், அவரை கழிவுநீர் தேக்க தொட்டியில் புதைத்தது யார் என்பது குறித்து மது வீட்டில் அருகே உள்ள அக்கம்பக்கத்தினரிடம் விசாரித்த போது மது காணாமல் போன நாள் முதல் அந்த பகுதியை சேர்ந்த 3 பேர் குடும்பத்துடன் கோவைக்கு வேலைக்கு சென்றதும் அவர்களுக்கு இந்த சம்பவத்தில் தொடர்பு இருக்க வாய்ப்பு உள்ளது எனவும் அக்கம்பக்கத்துக்காரர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உடனே கோவை விரைந்த இலத்தூர் போலீசார் குடும்பத்துடன் கோவையில் இருந்த மாரியம்மாள், இசக்கியம்மாள் மற்றும் அவருடைய சகோதரர் உள்ளிட்ட 3வரையும் அழைத்து வந்து விசாரணை நடத்திய போது அதில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. அதாவது கல்லூரி மாணவரான மாடசாமி என்கிற மதுவுக்கும் அவருடைய வீட்டின் எதிரே உள்ள திருமணமான 24 வயதான பேச்சியம்மாள் என்பவருக்கும் இடையே கள்ளக்காதல் மலர்ந்த நிலைமையில் 2 பேரும் அவ்வப்போது தனிமையில் சந்தித்துள்ளனர். அவர்கள் 2 பேரும் தனிமையில் இருந்ததை மது தன்னுடைய செல்போனில் வீடியோவாக எடுத்து அதை வைத்து பேச்சியம்மாளை மிரட்டி அடிக்கடி உடலுறவு கொண்டுள்ளார். ஒரு கட்டத்தில் மதுவின் தொந்தரவு அதிகமாகவே பேச்சியம்மாள் இந்த சம்பவம் தொடர்பாக அவருடைய தாயார் மாரியம்மாள் என்பவரிடம் நடந்ததை கூறியுள்ளார். கள்ளத்தொடர்பை மது தன்னுடைய கணவரிடம் கூறினால் தன்னுடைய வாழ்க்கை பாழாகிவிடுமோ என்கின்ற அச்சத்தால் 2 பேரும் திட்டமிட்டு மதுவை கொலை செய்ய முடிவு செய்துள்ளனர். அப்போது மதுவை தனிமையில் சந்திக்க பேச்சியம்மாள் அழைத்துள்ளார். அப்போது மதுவிடம் பேச்சியம்மாள் ஒரு ஆபாச வீடியோவை காட்டி அதுபோல உடலுறவு கொள்ள வேண்டும் என்று கேட்டுள்ளார். உடனே மதுவும் சம்மதித்து அந்த ஆபாச வீடியோவில் இருந்த காட்சிகளைப் போல மதுவின் கை கால்களை பேச்சியம்மாள் கட்டியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மதுவிடம் உறவு வைத்துக் கொள்வது போல் நடித்து அவருடைய கழுத்தை நெரித்து முகத்தில் தலையணையை வைத்து அமுக்கி மதுவை கொலை செய்துள்ளார். பின்னர் மதுவின் உடலை பேச்சியம்மாள், தாயார் மாரியம்மாள், அவருடைய சகோதரர் ஆகியோர் உதவியுடன் லட்சுமணன் வீட்டின் செப்டிக் டேங்கில் போட்டு மதுவின் உடலை மூடியது தெரியவந்தது. தொடர்ந்து மதுவை திட்டமிட்டு கொலை செய்த பேச்சியம்மாள், அவருடைய தாய் மாரியம்மாள் மற்றும் அவருடைய சகோதரர் தங்கபாண்டி உள்ளிட்ட 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்து செங்கோட்டை குற்றவியல் நீதித்துறை நடுவர் சுனில் ராஜா முன்பு ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.